சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா பயணித்த கார் விபத்தில் சிக்கிய நிலையில் மேயர் பிரியா காயமின்றி தப்பியுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீனிடம் கேட்கலாம். நவீன், மேயர் பிரியா பயணித்த கார் விபத்தில் சிக்கி ஒரு விபத்து நேர்ந்துள்ளது. இந்த விபத்தில் பிரியாக்கு எந்த காயமும் இல்லைன்னு கூறப்பட்டிருக்கு. இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? அருணா, பூந்தமல்லி அருகேதான் சென்னை மாநகர மேயரின் காரானது விபத்துக்குள்ளானது. இதில் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார். கிட்டத்தட்ட இந்த பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை பூந்தமல்லி அருகே சென்னீர்குப்பத்தில் சென்னீர்குப்பம் பகுதியில் தான் இந்த விபத்து நேரிட்டது. மேயர் பிரியா தனது சொந்த வேலைக்காக சென்றுவிட்டு மீண்டும் சென்னை திரும்பிய போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. சென்னீர்குப்பம் மேம்பாலத்தின் கீழ் இறங்கும் போது முன்னே சென்ற கார் திடீரென நிறுத்தியதை அடுத்து மேயரின் கார் கட்டுப்பாட்டை இழந்து முன்னே சென்ற காரின் மீது மோதியது. இதனை அடுத்து பின்னால் வந்த லாரி ஒன்று மேயர் பிரியாவின் கார் மீது மோதியது. அடுத்தடுத்து வாகனங்கள் மோதிக்கொண்டு விபத்து ஏற்பட்டதால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சற்றும் எதிர்பாராத விதமாக மேயர் பிரியா காரில் இருப்பதை கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்த நிலையில் அவரை பத்திரமாக மீட்டு மாற்று கார் ஏற்பாடு செய்து உடனடியாக அவர் அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து தற்போது இந்த ஆவடி போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள மின்விளக்குகள் சுத்தமாக எரியாத காரணத்தினால் அடிக்கடிக்கு விபத்து ஏற்படுவது வாடிக்கையாக இருக்கின்றது. தற்போது மேயர் கார் கூட இதன் காரணமாக விபத்தில் சிக்கியதாக சொல்லப்படுகின்றது. இந்த பகுதியில் அதிகப்படியான வாகனங்கள் செல்வதை கருத்தில் கொண்டு சமீபத்தில் அமைக்கப்பட்ட விளக்குகள் ஒன்று கூட எரியாத காரணத்தினால் இந்த பகுதியில் விபத்துகள் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றது. கிட்டத்தட்ட சென்னை மேயர் பிரியா தற்போது பத்திரமாக மாற்று காரில் அவர் பயணித்தது குறிப்பிடத்தக்கது. அருணா, சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. அதில் பிரியா காயமின்றி தப்பியும் உள்ளார். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.